தினத்தந்தியில் ஃபர்ஸ்ட் பேஜில் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. நகராட்சி நிர்வாகத்துறையில் ரூபாய் 634 கோடி ஊழல் புகார், KNநீர் மீது வழக்கு பதிவு, லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடின்னு ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. ஏற்கனவே திமுக ஆட்சியில் இருக்கும்போதே வந்து அமலாக்கத்துறை வந்து அவர் மேலே வந்து லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வந்து வழக்கு போடணும்னு சொல்லிட்டு கடிதம் அனுப்பியிருந்தாங்க. போன வருஷம் டிசம்பர் மாதத்தில் முதல் கடிதம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கடிதமும் கொடுத்துருந்தாங்க. அந்த 2வது கடிதத்தை சேர்த்து தான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநருக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் பெண்டிங்கில் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ அந்த வழக்கில் தான் வந்து இப்போ அந்த கொடுக்கப்பட்ட அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து இப்போ நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முதல் குற்றச்சாட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நகராட்சி நிர்வாகத்துறையில் வந்து டெண்டர் விடப்பட்டதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1020 கோடி ரூபாய் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2வது குற்றச்சாட்டு அப்படின்னாக்கா, இந்த 2538 காலி பணியிடங்களை நிரப்பினதில் வந்து ஊழியர்கள் அமர்த்தினாங்க இல்லையா, அதில் லஞ்சம் வந்து இந்த 634 கோடி ரூபாய் வந்து லஞ்சமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு தான் இப்போ தற்போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தொடர்பாக வந்து இன்பதுரை வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்துருந்தார். அந்த வழக்கு தொடர்ந்தப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, அவங்க மேலே வந்து வழக்கு தொடரணும், லஞ்ச ஒழிப்பு போலீஸ் வந்து வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் அவங்க பண்ணாமல் காலத்தாழ்த்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்பதுரை வந்து கேஸ் போடுறாரு. யார் மேலும்? லஞ்ச ஒழிப்புத்துறை மேலே போடுறாங்க. அதாவது இவங்க பண்ணுறது தப்புங்க, நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவு போட்டால் அதை நிறைவேற்றணும், பட் நிறைவேற்றலை அப்படின்னு போட்ட உடனே தான் இப்போ அதிரடியாக களமிறங்கியிருக்காங்க. யாருனாக்கா, லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரகம் அவங்க தலைமையில் தான் இப்போ தற்போது வந்து KNநீர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இது வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலும் 23ஆம் தேதி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி நீதிமன்றம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. இருந்தாலும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது தான். இன்னொரு வழக்கும் இவர் மேலே பதிவு பண்ண போகிறாங்க. இந்த 2 வழக்கு பதிவு பண்ணதுக்கப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய ED வந்து இந்த கேஸை வந்து டேக் ஓவர் எடுத்து அவர் மீது என்னென்ன மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு, லஞ்சம் வாங்கின குற்றச்சாட்டு எல்லாமே வந்து பதிவு பண்ணி சிறைக்கு போகிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு வட்டாரத்தில் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் தினத்தந்தியில் KNநீருடைய அந்த லஞ்ச ஒழிப்பு விவகாரம் சம்மந்தமாக ஃப்ரண்ட் பேஜில் செய்தி கொடுத்துருக்காங்க. தினமலரில் 3rd பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுவும் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க அவங்களோட கணக்கு பிரகாரம். அது என்னக்கா, 10 லட்சம் பேர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ணாமலை வந்து ஒரு அரசியல் இயக்கம் தொடங்கினார். அந்த தொடங்கினதில் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் பேர் தொடங்கப்பட்ட அந்த 10 மணி நேரத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருந்தாங்க. நேற்று வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை 12 மணிக்கு வந்து சமூக ஊடகங்கள் வாயிலாக வந்து மக்களோட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் 22 நிமிஷம் பேசியிருக்காரு. இந்த 22 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியிலேருந்து வெளியே வந்ததுலேருந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், தன்னுடைய வாழ்க்கை 25 வயது இருக்கும்போது இருந்து என்ன மாதிரியான வாழ்க்கை வந்து நான் கடந்துட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இப்போ இந்த அரசியல் இயக்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து அரசியல் கட்சியாக மாற்றி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சூசகமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இந்த செய்தி. முக்கியமாக அவர் தொடங்கப்பட்ட இந்த நேரம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சத்தை தாண்டி வந்து அதில் வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை போயிட்டுருக்கு. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் பிஜேபியிலேருந்து வெளியே வந்துட்டதுனால வந்து பிஜேபிக்கு எதுவும் பெருசாக வந்து பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து கட்சி ஆரம்பித்து பல வருஷமாக வந்து பாஜக இருக்குது, இதில் வந்து இடையில வந்து ஒரு தலைவராக தான் வந்தார்ன்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் வந்து சொல்லியிருக்கிறாரு. இருந்தாலும் பாதிப்புக்கு பாஜகவுடைய கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டில் பாதிப்பு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது ஏதாவது ஒரு தேர்தல் வரும்போது தான் தெரியும். ஏற்கனவே நோட்டாவோட போட்டி போடுற கட்சி பாஜக அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 18% வரைக்கும் வந்து ஓட் பேங்கிங் இன்க்ரீஸ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா 2.something% ஓட்டு வந்து பாஜக வாங்கியிருந்தது. ஸோ இப்போ அண்ணாமலையும் வெளியே போயிட்டதுனால வந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பலர் வந்து ராஜினாமா செய்துவிட்டு அண்ணாமலையுடைய கட்சிக்கு வந்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த செய்தி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு தினமலரில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் அண்ணாமலை கட்சி தொடங்கி அதை வந்து ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அவர் வாங்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் தனி ஒரு நபருக்காக கிடைக்கக்கூடிய அந்த ஓட்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத முன் வச்சு தான் 2031 விஜய் வெர்சஸ் அண்ணாமலையா இல்லை விஜய் வெர்சஸ் அண்ணாமலை வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலினா அப்படின்ற ஒரு அரசியல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான அரசியல் நோக்கர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த செய்திக்கு அண்ணாமலை செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தினமலரில் ஃபர்ஸ்ட் பேஜில் வச்சிருக்காங்க. தினமலரில் 10th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த நாசிக்கில் வந்து ஒரு IT கம்பெனியில் வந்து கட்டாய மதமாற்றம் பண்ணியிருந்தாங்க இல்லையா இளம் பெண்களுக்கெல்லாம். ஸோ அது சம்பந்தமாக வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்னன்னாக்கா, வீடியோ காண்பித்து மனமாற்றம் செய்யப்பட்டது அம்பலமாயிருக்கு அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான செய்தி. அதாவது நாசிக்கில் இருக்கக்கூடிய இந்த IT கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் வந்து அது நடந்துட்டு இருக்கு. அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய சிலர்னா ஒட்டுமொத்தமாக சொல்ல முடியாது, ஒரு 8 பேர் இந்த வழக்கில் வந்து கைது பண்ணியிருக்காங்க. சில பெண்கள் வந்து கொடுத்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் வந்து போலீஸ் வந்து இப்போ வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணணும் இல்லையா, அந்த தாக்கல் பண்ணதில் வந்து ஒரு பெண் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. அதில் என்னன்னாக்கா, 23 வயது பெண் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வாக்குமூலத்தில் என்னுடன் பணிபுரிந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஆண் ஊழியர்கள் என
என் பலவீனமான சூழலை பயன்படுத்தி மன அழுத்தத்தை குறைப்பதாக கூறி மூளைச்சலவை செய்தனர். இஸ்லாம் மதத்தை ஏற்றுக்கொண்டால் மன அழுத்தம் குறையும் என நம்ப வைத்தனர். மெல்ல மெல்ல அவற்றை நான் நம்பினேன். அந்த பெண்ணே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்கு. ஊழியர்களில் ஒருத்தரான ஏற்கனவே திருமணமான டேனிஷ் ஷேக் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா என்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறாரு. இதுக்கு வந்து நான் மறுப்பு தெரிவித்த போது, பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறார், இந்து கடவுளை நம்புவதையும் கோவில்களுக்கு செல்வதையும் நிறுத்து, உன் மன அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக குறையும் அப்படின்லாம் அந்த டேனிஷ் ஷேக் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் மூளைச்சலவைன்னு ஒன்று போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கிடையில் வந்து பாகிஸ்தானை சேர்ந்த இஸ்லாமிய மத போதகரும் தப்லிப் ஜமாக் அமைப்பின் உறுப்பினருமான தாரிக் ஜமீலின் வீடியோக்களை பார்க்கவும் அவரது உரைகளை கேட்கவும் டேனிஷ் என்னை வற்புறுத்தினார். தௌசிப், நீடா கான் உள்ளிட்டோரும் அவ்வப்போது இஸ்லாம் மதம் குறித்து எடுத்துரைத்து என்னை மூளைச்சலவை செய்தனர். சமூக வலைத்தளங்களில் இஸ்லாம் மத போதகர்கள் ஹஜாரியா நாயக், இஸ்ரார் அகமது ஆகியோர்களின் வீடியோக்களை வலுக்கட்டாயமாக பார்க்க வைத்தனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இஸ்லாம் கதைகள், பக்ரீத் பண்டிகை, ஜம்ஜம் நீர், குர்பானி, சொர்க்கம் எனப்படும் ஜன்னத்து, நரகம் எனப்படக்கூடிய ஜஹனம் போன்ற கருத்துக்கள் எனக்கு போதிக்கப்பட்டன. அவர்களின் தொடர் அழுத்தத்தால் நான் இஸ்லாம் மதத்திற்கு மாறினேன்னு சொல்லிட்டு அந்த 23 வயது பெண் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதையும் குற்றப்பத்திரிகையில் சேர்த்து தான் தற்போது நீதிமன்றத்தில் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு ஐடி கம்பெனி எப்படி நடத்தணும், என்ன பண்ணணும்னே தெரியாமல் அந்த ஐடி கம்பெனியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாருமே அங்கே வந்து வேலைக்குன்னு வர ஒரு பெண்களை 18 வயசுலேருந்து 23 வயசுக்கு இருக்கக்கூடிய பெண்களை குறிவைத்து மத மாற்றத்தில் ஈடுபட்டது அம்பலமாயிருக்கு. இது ஏற்கனவே வந்து இந்தியா முழுக்க ஒரு பேசு பொருளாக இருந்தது. அதில் வந்து ஒரு பெண்ணோட கன்ஃபெக்ஷன் மட்டும் தனியாக எடுத்து செய்தி கொடுத்துருக்காங்க. இது தினமலரில் 10th பேஜில் கொடுத்துருக்காங்க. தினமலரில் 2nd எடிஷனில் 3rd பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முடி வளர்க்க அனுமதி கோரும் சிறை கைதி, 4 வாரத்தில் முடிவெடுக்க ஹைகோர்ட் உத்தரவு அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸுங்க. அதாவது வந்து ஒரு சிறையில் ஒரு கைதி இருக்கிறாரு. அந்த கைதி சம்மந்தப்பட்டது. இது என்ன கேஸ் அப்படின்னாக்கா, குளத்துறை சேர்ந்த மஞ்சுளா அப்படிங்கிறவங்க வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா, என்னுடைய பையன் வந்து ஒரு குற்ற வழக்கில் வந்து சிறையில் இருக்கான், அவன் வந்து முடி வளர்க்குறதுக்கு வந்து சிறைத்துறை நிர்வாகம் வந்து ஒத்துக்கொள்ள மாட்டேங்குது அப்படின்னு இருக்காங்க. எதுக்குமா முடி வளர்க்கணும் அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக அவன் முடி லென்த்தாக வளர்த்து வந்து இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்காக அது எப்பவுமே வளர்த்து அவன் காணிக்கையாக கொடுத்து விட்டுருவான். ஸோ இந்த நடைமுறையில் இருக்கும்போது தான் இவன் மேலே வந்து ஒரு வழக்கு போட்டு சிறையில் இருக்கான். ஸோ சிறையோட நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாங் ஹேர் அப்படிங்கிறது சிறையில் வந்து வளர்க்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. ஸோ அதை தாண்டி வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்வம் கொடுத்து இவங்க வந்து கோர்ட்டில் கேட்டிருக்காங்க. கோர்ட்டில் இது போட்டதுக்கப்புறம் நீதிபதி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம் நல்ல விஷயம் தானே. ஸோ இது வந்து அவர் குற்றமே சுமத்திட்டு இருந்தாலும், சுமத்தப்பட்ட நபராக இருந்தாலும் அவர் வந்து முடிவு வளர்த்து கொடுக்கணும் ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு. இதுக்கு என்ன முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து சிறைத்துறை நிர்வாகத்துக்கிட்ட இந்த சங்கர் என்ற நபர் வந்து கேட்டிருந்தாரு. பட் சிறைத்துறை நிர்வாகம் வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க. கோர்ட்டில் இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீதிபதி 4 வாரத்துக்குள்ள அந்த சூப்பர்டென்ட் வந்து பதில் மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அனுமதி கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு குற்றம் செய்து நீதிமன்றத்தில் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்ட ஒரு நபர் வந்து சிறையில் இருக்கிற நபர் முடி வளர்த்து இந்த புற்றுநோயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்கணுன்ற எண்ணம் வந்திருக்கு அப்படின்னாக்கா, கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தான் இந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த பேஜில் வச்சிருக்காங்க. தினகரனில் 4th பேஜில் ஒரு செய்தி வச்சிருக்காங்க பாருங்க. அறிவிப்பு பலகையில் வெளியிடுவதில் என்ன பிரச்சனை, கல்வி கட்டணம் கருப்பு பணம் அல்ல, அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாங்க அந்த தனியார் பள்ளிகள் இருக்கு இல்லைங்களா, மெட்ரிகுலேஷன்லேருந்து சிபிஎஸ்சிலேருந்து அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள், எல்லா பள்ளிகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே வந்து ஒரு வழக்கு போட்டு அதுக்கப்புறம் வந்து பள்ளி கல்வி இயக்குநரகம் மூலமாக வந்து, அதுவும் தனியார் பள்ளிகள் இயக்குநரகம் மூலமாக வந்து ஒரு உத்தரவு சுற்றறிக்கை வந்து 1ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. எந்த ஸ்கூலெல்லாம் வந்து ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கோ அவங்க எவ்வளோ ஃபீஸை வாங்குறீங்க, என்னென்ன ஸ்டாண்டர்டுக்கு அப்படிங்கிறத அறிவிப்பு பலகைகளை ஒட்ட சொல்லியிருந்தாங்க. அதுவும் 5ஆம் தேதியை நீங்கள் ஒட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதை எதிர்த்து தான் அகில இந்திய தனியார் பள்ளிகள் சங்கத்துடைய மாநில தலைமை, தேசிய தலைமை வந்து என்ன பண்ணுறாங்க, பழனியப்பன் அப்படிங்கிற ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த மனு தாக்கலில் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்டிஐ மூலமாக வந்து தனியார் பள்ளிகளை கட்டுப்படுத்த முடியாது, அவங்க சுயமாக தான் வந்து செயல்படுவாங்க, இது இவங்க கேட்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது, இது உத்தரவு போடப்பட்டதை நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸை விசாரித்த நீதிபதிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த கட்டணம் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு நிர்ணயித்த ஒரு கட்டணம் தானே, அந்த கட்டணத்தை தான் நீங்கள் வாங்குறீங்க, அதை வந்து இப்போ அறிவிப்பு பலகைகளை போடுறது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற ஆர்கியூமெண்ட்டெல்லாம் போகுது. அப்படி ஆர்கியூமெண்ட் போனதுக்கப்புறம் வந்து இது கருப்பு பணம் இல்லைல்ல, நல்ல பணம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த செய்தி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க இன்னொரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதாவது இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா
ஏன்னா நீங்கள் வந்து அரசு போட்ட உத்தரவை இந்த யூனியனாக வந்து நீங்கள் வந்து வழக்கு தொடர முடியாதப்பா, தயவுசெய்து நான் உங்கள் வழக்கு நான் தள்ளுபடி பண்ணுறேன், பாதிக்கப்படுற ஒரு ஸ்கூல் ஏதாவது தனிப்பட்ட இண்டிவிஜுவல் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலை வந்து வழக்கு தொடர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ தனிப்பட்ட ஒரு ஸ்கூல் வந்து வழக்கு போடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி போடாது. ஏன்னா தப்பு பண்ணுறவனுக்கு தான் வந்து பயம் இருக்கும், பயம் இருக்கிறவன் தான் வழக்கு போடுவோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ அதனால் அந்த யூனியன்லேருந்து வந்து வழக்கு போகிறதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் அதான் கேட்குறோம், கல்வி கட்டணம் நீங்கள் வாங்குறது அரசு நிர்ணயிச்ச கட்டணம் தான் வாங்குறீங்க, அதை அறிவிப்பு பலகையில் போகிறது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்குது. ஸோ இந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தினகரனில் 4th பேஜில் வச்சிருக்காங்க. தினகரனில் 9th பேஜில் ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி போராட்டத்துக்கு தடை கோரிய வழக்கு அவசர வழக்காக விசாரிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்புன்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்ற சிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து இன்ஸ்டா பேஜில் வந்து பிரபலமாகி பல பேர் வந்து அதில் வந்து உறுப்பினர் அதாவது ஃபாலோவர்ஸ் ஆனாங்க. அது பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் அதை தடை பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயத்தில் தான் விவகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த பிரதான மைதானத்தில் வந்து ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்காங்க. எதுக்காக அந்த போராட்டம்னாக்கா, இந்த அரசு தேர்வுகள் அந்த நீட் தேர்வு இந்த மாதிரியான குளறுபடியெல்லாம் ஆச்சுங்களா, இது எல்லாம் கண்டித்து நாங்கள் அமைதி போராட்டத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டிருக்காங்க. அதுவும் இன்றைக்கி தேதியில் வந்து 6ஆம் தேதி டெல்லியில் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த போராட்டத்தில் கலந்து கொள்றதுக்காக தான் அமெரிக்காவிலேருந்து இந்த கட்சியை உருவாக்கினார் இல்லையா, அந்த நபர் வந்து இன்றைக்கி நேரடியாக வந்து அமெரிக்காவிலேருந்து வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு தான் திட்டம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ணுறாரு, ஒரு தனிநபர் வந்து வழக்கு போகிறாரு. சார், இவங்க இந்த மாதிரி கூடி போராட்டம் பண்ணுறதுனால வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடும், அமைதி சீர்குலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு வந்து மனு தாக்கலாக பண்ணுறாரு. இதை நீங்கள் உடனடியாக விசாரிக்கணும், அது ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அவர் நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா, இந்த முறையீட்டை வந்து நிராகரிச்சிடறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு மற்றும் பிற முக்கிய தலைவர்களின் நினைவிடங்கள் அமைந்துள்ள டெல்லியில் இப்போராட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்ற தொடரப்பட்ட அவசர மனு, அதாவது இந்த அவசரமாக விதிக்கப்பட்ட இந்த மனு வந்து அவசர மனு பட்டியலில் வந்து இதை சேர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டவட்டமாக நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த போராட்டம் டெல்லியில் நடந்தே தீரும் அப்படின்னு இருக்காங்க. ஏற்கனவே இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி உருவானதுக்கு காரணம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட அந்த சர்ச்சைக்குரிய அந்த பேச்சால் தான் வந்து உருவாச்சு. ஸோ இப்போ அதே நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தெல்லாம் வந்து அவசர வழக்காக நான் பட்டியலிட மாட்டேன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி வந்து ஆட்சி அமைக்காதா, என்ன பண்ணும் ஏது பண்ணும் எதுவும் தெரியாது. இருந்தாலும் அவங்க வந்து இந்தியாவில் இருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்பப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த செய்திக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து தினகரனில் 9th பேஜில் கொடுத்துருக்காங்க.